வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த போர்க்களம் வெளி உலகில் இருப்பதை விட நம்முடைய மனதிற்குள்ளேயே தான் அதிகமாக இருக்கிறது. நாம் இன்று பார்க்க போகும் பகவத்கீதையின் ஸ்லோகங்களும் ஒரு மாவீரன் தன் கடமையை செய்ய பயந்து உணர்ச்சிகளால் எப்படி முடங்கி போகிறான் என்பதையும் அவனை மீட்டெடுக்க இறைவன் காட்டும் வழியையும் அழகாக விவரிக்கப் போகிறோம். அர்ஜுனன் சாதாரணமானவன் அல்ல, மகாவீரன். ஆனால் போர்க்களத்தின் நடுவே தன் உற்றார் உறவினர்களை பார்த்தவுடன் அவனுக்கு கண்ணீர் வழிகிறது, உடல் நடுங்குகிறது. இதைத்தான் முதல் ஸ்லோகம் கிருபயாவிஷ்டம் என்கிறது. அதாவது தேவைக்கு அதிகமான இரக்கத்தினால் அவன் அறிவு மழுங்கி போய் நிற்கிறான். அன்று அர்ஜுனனுக்கு நேர்ந்ததுதான் இன்று நமக்கும் நடக்கிறது. ஒரு பெரிய பொறுப்பு நம் தோளில் விழும்போது அல்லது ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டிய சூழல் வரும்போது, என்னால் முடியுமா, இதை செய்வதால் யாருக்காவது வருத்தம் ஏற்படுமா என்று யோசித்து நாம் சோர்ந்து அமர்ந்து விடுகிறோம். இதை பார்த்த கண்ணன் ஒரு நண்பனாக, ஒரு வழிகாட்டியாக கேட்கும் கேள்வி மிகவும் கூர்மையானது. அர்ஜுனா, இது உனக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்கிறார். இந்த இக்கட்டான இந்த நேரத்தில் அறிவுடையவனுக்கு அழகல்லாத இந்த தாழ்வு மனப்பான்மை உனக்கு எப்படி வந்தது? இது உனக்கு புகழையும் தராது, சொர்க்கத்தையும் தராது என்று இடித்து காட்டுகிறார். நவீன காலத்தில் நாம் ஒரு சவாலை பார்த்து பின்வாங்கும்போது நம்முடைய சுயமரியாதை எங்கே போகிறது என்று நாம் சிந்திப்பதில்லை. பயம் என்பது ஒரு தொற்று நோய் போன்றது. அது ஒரு முறை உள்ளே வந்துவிட்டால் நம் திறமைகள் அனைத்தையும் புதைத்துவிடும். அடுத்ததாக கண்ணன் சொல்லும் வார்த்தை இடி முழக்கத்தை போன்றது. பேடித்தனம் கொள்ளாதே பார்த்தா, இது உனக்கு பொருத்தமானது அல்ல என்கிறார். நம் இதயத்தில் ஏற்படும் ஒரு சிறு பலவீனம் நம் ஒட்டுமொத்த வாழ்வையும் அழைத்துவிடும். எழுந்திரு, எதிரிகளை நடுங்க செய்பவனே என்று அவனை தட்டி எழுப்புகிறார். இன்று பல இளைஞர்கள் தோல்வி பயத்தாலும் மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்ற கவலையாலும் முடங்கி கிடக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கண்ணன் சொல்லும் மந்திரம் இதுதான்: உன் பலவீனம் உனக்கானது அல்ல, அதை தூக்கி எறிந்துவிட்டு எழுந்து நில். ஆனால் அர்ஜுனன் தன் பக்கம் இருக்கும் நியாயங்களை அடுக்குகிறான். கண்ணா, நான் யாரை எதிர்க்க வேண்டும்? என் குரு துரோணரையும் என் தாத்தா பீஷ்மரையும் நான் அம்புகளால் தாக்க வேண்டுமா? அவர்கள் வழிபடப்பட வேண்டியவர்கள் அல்லவா என்று கேட்கிறார். இதுதான் நம் வாழ்வின் மிகப்பெரிய சிக்கல். கடமை ஒரு பக்கமும் பாசம் ஒரு பக்கமும் நிற்கும்போது எதை தேர்ந்தெடுப்பது என்பதில் நமக்கு குழப்பம் வரும். ஒரு நீதிபதி தன் சொந்த மகனே தவறு செய்து கூண்டில் நிற்கும்போது தந்தையாக இருப்பதா அல்லது நீதிபதியாக இருப்பதா என்ற போராட்டம். இதே போராட்டம் அர்ஜுனனின் மனதிலும் தோன்றுகிறது. அர்ஜுனன் ஒரு படி மேலே போய் பெரியோர்களை கொன்று இந்த இரத்தம் படிந்த இன்பத்தை அனுபவிப்பதை விட பிச்சை எடுத்து உண்பது மேலானது என்கிறார். இது தியாகம் போல தெரிந்தாலும் உண்மையில் இது கடமையிலிருந்து தப்பிக்கும் ஒரு முயற்சி. அன்று அர்ஜுனன் சொன்னதைப் போல இன்று நாம் கடினமான உழைப்பை தவிர்க்க, எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் நிம்மதியாக எங்காவது போய்விடுகிறேன் என்று சொல்வது ஆன்மீகம் அல்ல, அது கோழைத்தனம். உண்மையான தர்மம் என்பது உறவுகளை பார்ப்பதல்ல, நீ நிற்கும் பக்கம் நியாயம் இருக்கிறதா என்று பார்ப்பதுதான். ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் தன் நோயாளிக்கு வலிக்குமே என்று கத்தியை கீழே போட்டால் அது கருணை அல்ல, அது அந்த நோயாளிக்கு செய்யும் துரோகம். அதுபோலவே தீமையை தண்டிக்க வேண்டிய இடத்தில் உறவு முறை குறுக்கே நின்றால் அந்த உறவை தாண்டி செயல்படுவதே உயர்ந்த அறம். வெற்றி பெற்றால் என்ன கிடைக்கும், தோல்வியடைந்தால் என்ன இழப்போம் என்கிற கணக்கு பார்ப்பது மனிதனின் இயல்பு. அர்ஜுனன் இங்கே ஒரு படி மேலே சென்று, இந்த யுத்தத்தில் நாம் வெல்வது நல்லதா அல்லது அவர்கள் வெல்வது நல்லதா என்று கூட எனக்கு தெரியவில்லையே என்று கலங்குகிறார். பல நேரங்களில் நாமும் அப்படித்தான் இருக்கிறோம். ஒரு வேலையை தொடங்கும் முன்பே அதன் விளைவுகளை எண்ணி அஞ்சி எடுக்க வேண்டிய முடிவை தள்ளி போடுகிறோம்.
சொந்த பந்தங்களை எதிர்த்து போராடி பெறும் வெற்றி வாழ்நாள் முழுவதும் ஒரு கசப்பான சுவையை தரும் என்று அவன் அஞ்சுகிறான். இந்த குழப்பம் அர்ஜுனனை ஒருவிதமான மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குகிறது. அவனுடைய இயல்பான வீரம் மறைந்து கார்மண்ய தோஷம் எனப்படும் ஒருவித பலவீனம் அவனை ஆட்கொள்கிறது. தர்மம் எது என்று தெரியாமல் என் மனம் மயங்கி கிடக்கிறது என்று அவன் ஒப்புக்கொள்கிறான். இதுதான் மாற்றத்தின் முதல் புள்ளி. தன் அறியாமையை உணர்ந்து ஒப்புக்கொள்பவனுக்குத்தான் அறிவுரை சொல்ல முடியும். ஒரு கோப்பை நிறைய நீர் இருந்தால் அதில் புதிதாக எதையும் ஊற்ற முடியாது. அர்ஜுனன் தன்னை ஒரு வெற்று கோப்பையாக மாற்றிக்கொண்டு, நான் உன்னுடைய சீடன், உன்னை சரணடைகிறேன், எனக்கு எது நல்லது என்று நீயே முடிவு செய்து கொள் என்று கிருஷ்ணனிடம் வேண்டுகிறான். நவீன காலத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் கூகுளிலோ அல்லது சமூக வலைத்தளங்களிலோ தீர்வு தேடுகிறோம். ஆனால் அர்ஜுனன் நிலையான ஒரு வழிகாட்டியை நாடுகிறான். இந்த உலகையே ஆளும் அதிகாரம் கிடைத்தாலும், தேவர்களின் தலைவனாகும் பதவி கிடைத்தாலும், தன் மனதை வாட்டும் இந்த துயரம் நீங்காது என்பதை அவன் உணர்கிறான். வெளி உலகப் பொருட்கள் நம் உள்மன போராட்டத்திற்கு மருந்தாகாது என்பது இதிலிருந்து புரிகிறது. இவ்வளவு பேசிய அர்ஜுனன் இறுதியில் என்னால் போர் புரிய முடியாது என்று கூறி மௌனமாகி விடுகிறான். ஒரு மனிதன் தன் வாதங்களை நிறுத்திவிட்டு முழுமையாக அமைதியாகும் போதுதான் உண்மையான ஞானம் உள்ளே நுழையத் தொடங்கும். அர்ஜுனனின் இந்த மௌனம் அவன் கிருஷ்ணனின் வார்த்தைகளை கேட்க தயாராகிவிட்டதை காட்டுகிறது. இரு தரப்பு சேனைகளுக்கும் நடுவில் தேரின் மேல் அமர்ந்திருந்த கிருஷ்ணன் சோகத்தில் மூழ்கியிருந்த அர்ஜுனனை பார்த்து ஒரு சிறு புன்னகை பூக்கிறார். அந்த புன்னகை ஒரு ஏளனம் அல்ல, மாறாக இவ்வளவு காலம் உனக்கு தெரிந்ததாக நினைத்ததெல்லாம் வெறும் மாயை, இனி நான் சொல்லப்போவதுதான் உண்மை என்கின்ற பேரொளியின் அடையாளம் அது. பெரும் இக்கட்டான சூழலிலும் பதட்டப்படாமல் புன்னகையோடு ஒரு விஷயத்தை அணுகுவதுதான் ஒரு சிறந்த தலைவனுக்கு அழகு. அர்ஜுனனின் அந்த தளர்ச்சியான நிலையிலிருந்துதான் உலகிற்கே வழிகாட்டும் கீதை பிறக்கத் தொடங்குகிறது. அர்ஜுனன் மிகவும் அறிவார்ந்த கருத்துக்களை பேசுவதாக நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் கிருஷ்ணன் ஒரு புன்னகையோடு தொடங்குகிறார். அர்ஜுனா, நீ வருத்தப்படக்கூடாத விஷயங்களுக்காக வருத்தப்படுகிறாய், அதே சமயம் பெரிய அறிவாளி போல பேசுகிறாய் என்கிறார். உண்மையான அறிஞர்கள், அதாவது பண்டிதர்கள், எதற்கெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள் தெரியுமா? உயிர் பிரிந்த உடலை பார்த்தோ அல்லது உயிர் தங்கியிருக்கும் உடலை பார்த்தோ அவர்கள் கலங்குவதில்லை. ஏனெனில் அவர்களுக்கு தெரியும், இந்த உடல் ஒரு சட்டை போன்றது, ஆனால் உள்ளே இருக்கும் உயிர் மாற்றமில்லாதது. நவீன காலத்தில் நாம் ஒரு பொருளை தொலைத்து விட்டால் வருத்தப்படுகிறோம். ஆனால் அது ஒரு பழைய பொருள் என்று தெரிந்தால் சமாதானம் அடைகிறோம். இங்கே கிருஷ்ணன் காலத்தை கடந்த ஒரு உண்மையை முன்வைக்கிறார். நானோ நீயோ அல்லது இங்கே கூடியிருக்கும் இந்த மன்னர்களோ இதற்கு முன்னால் இல்லாமல் இருந்ததில்லை, இனி வரும் காலத்திலும் இல்லாமல் போக மாட்டார்கள். இது ஏதோ ஒரு பிறவியை பற்றிய பேச்சு அல்ல. நாம் அனைவரும் ஒரு தொடர் சங்கிலியின் கன்னிகள். உடல் மாறலாம், காலம் மாறலாம், ஆனால் நான் என்கிற அந்த ஆத்ம தத்துவம் என்றும் அழியாதது. இதை மிக எளிமையான ஒரு உதாரணம் மூலம் விளக்குகிறார். ஒரு சிறு குழந்தை வாலிபனாக மாறுகிறது, பிறகு முதுமை அடைகிறது. இந்த மாற்றங்கள் நம் கண் முன்னால் ஒவ்வொரு நாளும் நடக்கின்றன. உடல் மாறினாலும் அந்த உடலுக்குள் இருக்கும் நபர் மாறுவதில்லை. நான் குழந்தையாக இருந்தேன் என்று சொல்லும் அதே நான் இப்போது முதியவன் என்று சொல்கிறது. அதேபோல மரணம் என்பது இந்த உடலை விட்டுவிட்டு வேறொரு உடலை பெறுவதுதான். அறிவு முதிர்ச்சியடைந்த ஒருவன் பருவம் மாறுவதைக் கண்டு அஞ்சாதது போல இந்த உடல் மாற்றத்தைக் கண்டு கலங்குவதில்லை. அப்படியானால் நமக்கு ஏற்படும் இன்பமும் துன்பமும் என்ன? அர்ஜுனன் கேட்க நினைக்கும் இந்த கேள்விகளுக்கு கிருஷ்ணன் முன்கூட்டியே பதிலளிக்கிறார். குளிரும் வெப்பமும் எப்படி வந்து போகிறதோ அதுபோலவே சுகமும் துக்கமும் நம் புலன்களின் மூலம் வந்து சேர்கின்றன. பனிக்காலம் வரும்போது குளிர் காய்வதும்,
கோடைக்காலம் வரும்போது நிழலை தேடுவதும் இயல்பு. ஆனால் அந்த பருவங்கள் நிரந்தரமானவை அல்ல. அவை தோன்றி மறையும் தன்மை கொண்டவை. எனவே ஒரு வீரன் அவற்றை பொறுமையோடு சகித்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை போராட்டத்தில் நமக்கு வரும் சவால்களை இன்பம் துன்பம் என்று பிரிக்காமல் அவை கடந்து போகும் மேகங்கள் என்று உணரத் தொடங்கினால் நம் மன உறுதி அதிகரிக்கும். எவன் ஒருவன் இன்பத்திலும் துன்பத்திலும் சமநிலையை பேணுகிறானோ, எவனை இந்த உலகியல் மாற்றங்கள் அசைக்க முடியாதோ, அவனே மரணமில்லா பெருவாழ்விற்கு தகுதியானவன் ஆகிறான். அமிர்தத்துவம் என்பது சாகாவரம் மட்டுமல்ல, பயத்திலிருந்து விடுதலை பெறுவதுமாகும். அர்ஜுனனின் பலவீனம் என்பது அறியாமையிலிருந்து பிறந்தது. இப்போது கிருஷ்ணர் அந்த அறியாமையை அறிவால் சுட்டரிக்க தொடங்கிவிட்டார். உடல் அழியும், ஆனால் நீ அழிய மாட்டாய் என்கிற இந்த தெளிவுதான் எல்லா போராட்டங்களுக்கும் அடிப்படை தேவை. உலகில் நாம் பார்க்கும் பொருட்கள் எல்லாம் ஒரு காலத்தில் தோன்றி ஒரு காலத்தில் மறைகின்றன. ஆனால் இல்லாத ஒன்றிலிருந்து ஏதோ ஒன்று உருவாக முடியாது. உள்ள ஒன்று எக்காலத்திலும் இல்லாமல் போகாது என்கின்ற பேருண்மையை கிருஷ்ணர் இங்கே முன்வைக்கிறார். ஒரு நகையை உருக்கினால் அதன் வடிவம் மாறலாம், ஆனால் தங்கம் அழியாது. அதுபோல இந்த உலகம் முழுவதிலும் வியாபித்திருக்கும் அந்த பரம்பொருள் அல்லது ஆத்மா என்பது என்றும் உள்ளது. அதை எவராலும் எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது. நாம் எதை நான் என்று நினைக்கிறோமோ அந்த உடல் அழியக்கூடியது. ஆனால் அந்த உடலுக்குள் குடிகொண்டிருக்கும் ஆத்மா அழிவற்றது, அளவிட முடியாது. நவீன அறிவியலில் ஆற்றல் அழிவின்மை விதியை, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படிப்பது போல ஆன்மீகம் உயிராற்றல் என்றும் அழியாதது என்கிறது. பழைய வீட்டை இடித்துவிட்டு புதிய வீடு கட்டுவது போல ஆன்மா பழைய உடலை நீக்கி புதிய உடலை ஏற்கிறது. இதை புரிந்து கொண்டால் நான் இவனை கொன்று விடுவேனோ அல்லது நான் இவனால் கொல்லப்படுவேனோ என்கின்ற கவலைக்கு இடமில்லை. கொல்பவனும் இல்லை, கொல்லப்படுபவனும் இல்லை. இது ஏதோ வன்முறையை தூண்டும் சொல்லல்ல. மாறாக ஒரு செயலை செய்யும்போது அதன் விளைவாக ஏற்படும் மரணம் என்கின்ற பயத்திலிருந்து அர்ஜுனனை விடுவிக்கும் சொல். ஆத்மா என்பது பிறப்பதுமில்லை, இறப்பதுமில்லை. அது ஒரு முறை தோன்றிவிட்டு பிறகு மறைந்து போவதுமில்லை. அது பிறப்பற்றது, என்றும் உள்ளது, நிலையானது, பழமையானது. ஒரு மண்பாண்டம் உடைந்தால் உள்ளே இருக்கும் ஆகாயம் உடைந்து போவதில்லை. அதுபோல போர் முனையில் உடல் வீழ்ந்தாலும் உள்ளே இருக்கும் அந்த பரம்பொருள் வீழ்வதில்லை. இன்றைய காலகட்டத்தில் நாம் ஒரு தோல்வியையோ அல்லது இழப்பையோ சந்திக்கும்போது ஏதோ எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கிறோம். ஆனால் கிருஷ்ணர் சொல்வது போல நீ என்கிற அந்த ஆத்ம சக்தி எதற்கும் கட்டுப்படாதது. இந்த தெளிவு அர்ஜுனனுக்கு கிடைத்துவிட்டால் அவன் தன் கடமையை செய்ய தயங்க மாட்டான். உடல் அழியக்கூடியது, ஆனால் தர்மத்திற்காக போராடும் உனது ஆன்மா என்றும் பரிசுத்தமானது. எனவே எழுந்து நில், போர் புரிய தொடங்கு என்ற கிருஷ்ணன் அவனை தட்டி எழுப்புகிறான். எவன் ஒருவன் தன் உண்மையான இயல்பை உணர்கிறானோ அவனுக்கு இந்த உலகத்து துயரங்கள் வெறும் ஒரு நாடகம் போல தோன்றும். அர்ஜுனா, அழிவற்றதும் பிறப்பற்றதும் எந்தவித மாற்றமும் அடையாததுமான இந்த ஆத்மாவை பற்றி தெரிந்த ஒருவன் யாரை கொல்ல முடியும் அல்லது யாரை கொல்லும்படி ஏவ முடியும்? ஒரு கருவியை கொண்டு ஒரு பொருளை உடைக்கலாம், ஆனால் அந்த பொருளின் ஆதார சக்தியை ஒன்றும் செய்ய முடியாது. இதற்கு கிருஷ்ணர் தரும் உதாரணம் இன்றும் நம் வாழ்விற்கு மிக நெருக்கமானது. நாம் தினமும் காலையில் பழைய ஆடைகளை களைந்துவிட்டு புதிய ஆடைகளை உடுத்திக் கொள்கிறோம். அந்த ஆடை அழுக்காகிவிட்டாலோ அல்லது கிழிந்து விட்டாலோ அதன் மேல் நமக்கு பற்று இருப்பதில்லை. அதுபோலவே இந்த ஆத்மாவும் தளர்ந்து போன முதுமையடைந்த உடல்களை விட்டுவிட்டு தகுதிக்கு ஏற்ப புதிய உடல்களை ஏற்றுக்கொள்கிறது. ஆடை மாறினாலும் அதை உடுத்தியிருக்கும் மனிதன் மாறுவதில்லை. உடல் மாறினாலும் அதற்குள் இருக்கும் உயிர் மாறுவதில்லை. இந்த ஆத்மாவின் வலிமை என்னவென்று பார்த்தால் அது இயற்கை சக்திகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. கூர்மையான ஆயுதங்கள் இந்த ஆத்மாவை துளைக்க முடியாது. நெருப்பு இதை எரிக்க முடியாது. நீர் இதனை நனைக்க முடியாது. காற்று இதனை உலர்த்தவும் முடியாது. நாம் எதை கண்டு அஞ்சுகிறோமோ
அது ஆயுதமோ நெருப்போ அல்லது இயற்கை சீற்றமோ அவை எதற்கும் இந்த ஆத்மா அடிபணியாது. ஏனெனில் இது வெட்டுப்பட முடியாதது, எரிக்கப்பட முடியாதது, நனைக்கப்பட முடியாதது. இது எங்கும் நிறைந்திருக்கிறது, நிலையானது, அசையாதது மற்றும் தொன்மையானது. கண்ணுக்கு புலப்படாத இந்த ஆத்மாவை நம் அறிவால் முழுமையாக சிந்தித்துவிட முடியாது. இதை அவ்வியக்தம் என்கிறான் கிருஷ்ணன். அதாவது புலன்களுக்கு எட்டாதது, எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டது. இன்றைய சூழலில் நாம் நம் உடலுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை நம் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் கொடுப்பதில்லை. உடல் பருமனாகிவிட்டால் வருத்தப்படுகிறோம், முகம் சுருங்கிவிட்டால் கவலைப்படுகிறோம். ஆனால் இவையெல்லாம் வெறும் ஆடைகள் என்பதை உணர்ந்தால் முதுமையோ அல்லது மரணமோ நம்மை அச்சுறுத்தாது. அர்ஜுனா, ஆத்மாவின் இந்த தன்மையை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் எதற்காகவும் நீ வருத்தப்பட மாட்டாய் என்று கிருஷ்ணன் தேற்றுகிறார். அழியும் உடல் மீதுள்ள பற்றை விட்டுவிட்டு அழியாத ஆத்மாவின் மீது பார்வையை திருப்புவதே ஞானம். எவன் ஒருவன் நான் இந்த உடல் அல்ல என்பதை ஆழமாக உணர்கிறானோ அவனே உண்மையான சுதந்திரத்தை அடைகிறான். அர்ஜுனா, ஒருவேளை நீ ஆத்மா அழியாதது என்பதை ஏற்கவில்லை என்று வைத்துக் கொள்வோம். இந்த உடல் மீண்டும் மீண்டும் பிறக்கிறது, ஒவ்வொரு முறையும் இறக்கிறது என்று நீ நினைத்தாலும் கூட நீ வருத்தப்பட தேவையில்லை என்கிறார் கிருஷ்ணன். ஏனெனில் பிறந்த எதற்கும் இறப்பு உண்டு என்பது உறுதி. அதேபோல இறந்த எதற்கும் மீண்டும் பிறப்பு என்பதும் உறுதி. இது இயற்கையின் மாறாத நியதி. சூரியன் மறைவதும் மீண்டும் உதிப்பதும் எப்படி தர்க்கத்திற்கு அப்பாற்பட்ட இயற்கையோ அதுபோலவே வாழ்வும் மரணமும் தவிர்க்க முடியாத இந்த விஷயத்திற்காக வருந்துவது அறிவீனம் என்கிறார். இன்றைய நவீன உலகில் நாம் மாற்றங்களைக் கண்டு அஞ்சுகிறோம். ஒரு வேலை போனால் வருந்துகிறோம், ஒரு உறவு உடைந்தால் நிலை குலைகிறோம். ஆனால் கிருஷ்ணன் ஒரு மிக சிறந்த உண்மையை முன்வைக்கிறார். இந்த உயிரினங்கள் எல்லாம் பிறப்பதற்கு முன்னால் எங்கே இருந்தன என்று யாருக்கும் தெரியாது. இறந்த பிறகு எங்கே போகின்றன என்பதும் தெரியாது. இடைப்பட்ட காலத்தில் மட்டுமே அவை நம் கண்ணுக்கு தெரிகின்றன. ஒரு திரைப்படம் தொடங்குவதற்கு முன் திரை காலியாக இருக்கிறது, முடிந்த பிறகும் காலியாகிறது. இடையில் ஓடும் காட்சிகளை பார்த்து நாம் அழுது புரள்வது எவ்வளவு அர்த்தமற்றது. இந்த ஆத்ம தத்துவம் என்பது ஒரு மாபெரும் அதிசயம். யாரோ ஒருவன் இதை ஆச்சரியமாக பார்க்கிறான், இன்னொருவன் இதை ஆச்சரியமாக பேசுகிறான், வேறொருவன் ஆச்சரியத்தோடு கேட்கிறான். ஆனால் இதை பற்றி பேசியும் கேட்டும் கூட எவராலும் இதை முழுமையாக புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஏனெனில் இது புத்திக்கு அப்பாற்பட்ட ஒரு நுட்பமான சக்தி. நாம் எத்தனையோ புத்தகங்களை வாசிக்கிறோம், சொற்பொழிவுகளை கேட்கிறோம். ஆனால் மரணம் என்கின்ற பயம் வரும்போது நம் அறிவு வேலை செய்யாமல் போகிறது. இதற்கு காரணம் நாம் இந்த உடலையே நான் என்று பிடித்து கொண்டிருப்பதுதான். ஆனால் கிருஷ்ணன் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார், எல்லோருடைய உடலிலும் உறையும் இந்த ஆத்மா என்றும் கொல்லப்பட முடியாதது. யார் வீழ்ந்தாலும் யார் வாழ்ந்தாலும் இந்த ஆதார சக்திக்கு அழிவில்லை. எனவே ஐயோ இவர்கள் இறந்து விடுவார்களே என்று நீ பரிதாபப்பட தேவையில்லை. உன்னுடைய கடமைகளை செய்யும்போது வரும் தற்காலிகமான பிரிவுகளைக் கண்டு கலங்காதே. வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இதில் நிலையற்ற உடல் மீது பற்று வைப்பதை விட நிலையான தர்மத்தின் மீது பற்று வைப்பதே ஒரு வீரனுக்கு அழகு. நீ யாரை குறித்து வருந்துகிறாயோ அவர்கள் அனைவரும் ஏற்கனவே காலத்தின் சுழற்சியில் இருக்கிறார்கள். உன்னால் அவர்களை காப்பாற்றவோ அல்லது அழிக்கவோ முடியாது. நீ வெறும் ஒரு கருவி மட்டுமே. அர்ஜுனா, இதுவரை நான் சொன்ன ஆத்ம ஞானத்தை விடு. உன்னுடைய சொந்த கடமையை, ஸ்வதர்மத்தை யோசித்துப்பார். ஒரு வீரனாக போர் புரிவது உன் கடமை அல்லவா? தர்மத்தை காக்க வேண்டிய ஒரு சத்திரியனுக்கு அறவழியில் நடக்கும் போரை விட மேலானது எதுவும் இல்லை என்று கிருஷ்ணர் தொடங்குகிறார். நம் வாழ்க்கையிலும் நாம் பல நேரங்களில் நாம் பொறுப்புகளிலிருந்து தப்பிக்க நினைக்கிறோம். ஆனால் நாம் எந்த பொறுப்பில் இருக்கிறோமோ அதை முழுமையாக செய்வதே நமக்குரிய தர்மம். ஒரு சத்திரியனுக்கு இத்தகைய போர் தானாகவே தேடி வருவது சொர்க்கத்தின் கதவுகள் திறந்திருப்பதை போன்றது.
அதிர்ஷ்டமுள்ள வீரர்களுக்கே இத்தகைய சொர்க்கத்திற்கு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் என்கிறார் கிருஷ்ணர். போர் என்பது இங்கே வன்முறை அல்ல, அது அநீதிக்கு எதிரான ஒரு செயல்பாடு. இன்றைய காலகட்டத்தில் ஒரு மருத்துவர் தன் கடமையை செய்வதும், ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு வழிகாட்டுவதும் எப்படி ஒரு அறப்போராட்டமோ அதுபோலவே அர்ஜுனனுக்கு இந்த போர் அமைந்துள்ளது. ஒருவேளை நீ இந்த கடமையிலிருந்து பின்வாங்கினால் என்ன நடக்கும்? நீ உன்னுடைய ஸ்வதர்மத்தையும் இதுவரை நீ ஈட்டிய புகழையும் இழப்பாய். அது மட்டுமல்ல, கடமையை தவறிய பாவமும் உன்னை வந்து சேரும் என்று எச்சரிக்கிறார். நாம் பயந்து பின்வாங்கும்போது அதை அமைதி என்று நாம் நினைக்கலாம். ஆனால் உலகம் அதை கோழைத்தனம் என்றே கருதும். உலகம் உன்னை பற்றி தூற்றத் தொடங்கும். உன்னை போன்ற ஒரு மாவீரனுக்கு வரும் பழியானது மரணத்தை விட கூடியது. அதாவது கௌரவமாக வாழ்ந்த ஒருவனுக்கு பழி நேர்வது என்பது சாவை காட்டிலும் பெரிய துன்பமாகும். நீ அன்பினால் போரை தவிர்க்கிறாய் என்று நீ நினைக்கலாம். ஆனால் உன்னை பார்த்து வியந்த மற்ற மாவீரர்கள் அர்ஜுனன் பயத்தினால் போர்க்களத்தை விட்டு ஓடிவிட்டான் என்றுதான் பேசுவார்கள். உன்னை உயர்வாக மதித்தவர்களின் பார்வையில் நீ சிறுமையாக தெரிவாய். நவீன வாழ்க்கையிலும் இது பொருந்தும். ஒரு தலைமை பதவியில் இருப்பவர் கடினமான முடிவுகளை எடுக்க தயங்கி பின்வாங்கினால் அவர் தன் மதிப்பை இழக்கிறார். கௌரவம் என்பது வெளிப்பகட்டு அல்ல, அது நமக்கும் நம் கடமைக்கும் கொடுக்கும் மரியாதை. அர்ஜுனா, நீ புகழோடு வாழ்ந்தவன். இப்போது தயங்கி நின்றால் உன் எதிரிகள் உன்னை பார்த்து எள்ளி நகையாடுவார்கள். அந்த அவமானத்தை உன்னால் தாங்க முடியுமா என்று கிருஷ்ணர் கேட்கிறார். ஞானம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு மனிதன் தான் வாழும் சமூகத்தில் தன் கடமையை செவ்வனே செய்ய வேண்டும் என்பதே கிருஷ்ணனின் உபதேசம். அர்ஜுனா, உன்னுடைய எதிரிகள் உன்னை பற்றி தகாத வார்த்தைகளை பேசுவார்கள். உன்னுடைய திறமையையும் வீரத்தையும் அவர்கள் இகழ்ந்து பேசும்போது அதைவிட கொடுமையான துயரம் உனக்கு வேறு என்ன இருக்க முடியும் என்று கிருஷ்ணன் கேட்கிறார். ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் சேர்த்த நற்பெயர் ஒரு கணநேர தயக்கத்தால் சிதைந்து போவதை கிருஷ்ணன் இங்கே சுட்டி காட்டுகிறார். நவீன காலத்தில் நாம் ஒரு சவாலை எதிர்கொள்ள பயந்து பின்வாங்கும்போது உலகம் நம்மை நல்லவன் என்று சொல்லாது, திறமையற்றவன் என்றே முத்திரை குத்தும். அந்த அவமானத்தை தாங்குவதை விட போர்க்களத்தில் நின்று போராடுவதே மேலானது. இந்த போராட்டத்தின் முடிவை பற்றி அர்ஜுனன் கவலைப்படுகிறான். அதற்கு கிருஷ்ணன் 2 விதமான பாதைகளை காட்டுகிறார். இந்த போரில் நீ கொல்லப்பட்டால் வீர ஸ்வர்க்கம் அடைவாய். ஒருவேளை வெற்றி பெற்றால் இந்த பூமியை ஆள்வாய். எனவே எந்த பக்கம் பார்த்தாலும் உனக்கு லாபமே. எழுந்து நில், போர் புரிய உறுதி கொள் என்கிறார். இங்கேதான் கிருஷ்ணன் வாழ்வின் உன்னதமான சூத்திரத்தை வழங்குகிறார். இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி ஆகியவற்றை சமமாக கருது. இந்த சமநிலையோடு நீ போராடத் தொடங்கினால் உனக்கு எந்த பாவமும் வந்து சேராது. நம்மில் பலர் ஒரு வேலையை தொடங்கும்போது இதனால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று லாப நஷ்ட கணக்கு பார்க்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு தான் பயத்தையும் கவலையையும் தருகிறது. ஆனால் இது என் கடமை, இதன் விளைவு எதுவாக இருந்தாலும் நான் ஏற்பேன் என்கிற மனநிலை வரும்போது அங்கே பதட்டம் மறைந்து செயல்திறன் கூடுகிறது. இதைத்தான் கிருஷ்ணன் புத்தி யோகம் என்கிறார். இதுவரை ஆத்மாவை பற்றிய ஞானத்தை, சாங்கிய யோகத்தை உனக்கு சொன்னேன். இப்போது செயல்களை செய்யும் முறையை, கர்மயோகம் பற்றி சொல்கிறேன் கேள். இந்த அறிவை பெற்றுக்கொண்டால் நீ கர்ம வினையாகிய தலையிலிருந்து விடுபடுவாய். இந்த வழியில் நாம் செய்யும் சிறு முயற்சியும் வீண் போகாது. மற்ற செயல்களில் பாதையில் நிறுத்தினால் பலன் கிடைக்காமல் போகலாம். ஆனால் தர்மத்தின் பாதையில் நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சின்னஞ்சிறிய அடியும் நம்மை பெரிய பயத்திலிருந்து காப்பாற்றும். கடலில் ஒரு சிறு கட்டையை பற்றி கொண்டால் கூட அது நம்மை கரை சேர்க்க உதவும் என்பது போல தர்ம சிந்தனையோடு நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம் வாழ்வின் அர்த்தத்தை மாற்றும். பயத்தை விட்டுவிடு, பலனை எதிர்பார்க்காதே, கடமையை செய். இந்த 3 மந்திரங்களே அர்ஜுனனை மீண்டும் வீரம் கொள்ள செய்கிறது. அர்ஜுனா,
இந்த தர்மத்தின் பாதையில் உறுதியான புத்தி என்பது ஒன்றுதான். ஆனால் எதிலுமே ஒரு முடிவுக்கு வர முடியாமல் குழம்பி கிடப்பவர்களின் எண்ணங்களோ பல கிளைகளாக பிரிந்து அந்தமற்றதாக அலைபாயும் என்கிறார் கிருஷ்ணர். ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பவர்களுக்கு பாதை ஒன்றுதான். ஆனால் எங்கு செல்வது என்று தெரியாதவன் எல்லா பாதைகளிலும் கால் வைத்து எங்கும் சேர முடியாமல் தவிப்பான். இன்றைய உலகில் மல்டி டாஸ்கிங் என்ற பெயரில் நாம் பல விஷயங்களில் கவனம் செலுத்தி எதிலுமே முழுமை பெறாமல் போகிறோம். ஆனால் எவன் ஒருவன் தன் கடமையில் மட்டும் உறுதியாக இருக்கிறானோ அவனே வெற்றியாளன் ஆகிறான். அடுத்ததாக கிருஷ்ணர் ஒரு முக்கியமான எச்சரிக்கையை தருகிறார். வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள கவர்ச்சியான சொற்களில் மயங்கி இதை தாண்டி வேறு எதுவும் இல்லை என்று வாதிடுபவர்கள் அறிவற்றவர்கள். அவர்கள் வெறும் போகப் பொருட்களையும் சொர்க்க பதவிகளையும் மட்டுமே இலக்காக கொண்டவர்கள். அவர்கள் சொல்லும் அந்த பூ போன்ற அழகான சொற்கள் கேட்பதற்கு இனிமையாக இருக்கலாம். ஆனால் அவை மீண்டும் மீண்டும் பிறப்பையும் உலகியல் இன்பங்களையுமே தரும் என்கிறார். செல்வத்தின் மீதும் அதிகாரம் மற்றும் இன்பங்களின் மீதும் அதிக பற்று கொண்டவர்களின் மனம் சிதறிப் போகிறது. அத்தகையவர்களால் ஒருபோதும் சமாதி எனப்படும் அந்த ஆழ்ந்த அமைதி நிலையையோ அல்லது ஒருமுகப்படுத்தப்பட்ட புத்தியையோ அடைய முடியாது. ஏனெனில் அவர்கள் மனம் எப்போதும் எதையாவது அடைய வேண்டும் என்கிற பரபரப்பிலேயே இருக்கும். அர்ஜுனா, வேதங்கள் சத்துவம், ரஜஸ், தமஸ் என்ற 3 குணங்களை பற்றிய விஷயங்களை அதிகம் பேசுகின்றன. ஆனால் நீ அந்த 3 குணங்களையும் கடந்து செல். இன்பம், துன்பம் என்கிற இரட்டைகளிலிருந்து விடுபடு. எதையும் அடைய வேண்டும், அடைந்ததை காப்பாற்ற வேண்டும் என்கிற கவலையை விடு. எப்போதும் உன்னுடைய ஆன்மாவில் நிலை பெற்று இரு. நமக்கு ஒரு பொருள் வேண்டும் என்னும்போது பதட்டம் வருகிறது. அது கிடைத்துவிட்டால் அதை காப்பாற்ற வேண்டும் என்கிற பயம் வருகிறது. கிருஷ்ணன் சொல்லும் நிர்யோக சேம என்பது இந்த பதற்றத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் நமக்கு கிடைக்கும் விடுதலை. நாம் நம் கடமையை சரியாக செய்தால் நமக்கு தேவையானது தானாகவே வந்து சேரும் என்கிற ஆழமான நம்பிக்கையே இது. உலகியல் ஆசைகள் தரும் தற்காலிக இன்பங்களை விட நிலை பேருடைய ஆத்ம சுகமே மேலானது. அர்ஜுனனை ஒரு சாதாரண வீரனாக மட்டும் பார்க்காமல் அவனை ஒரு முழுமையான மனிதனாக மாற்ற கிருஷ்ணன் எடுக்கும் முயற்சி இது.